பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் எங்கள் மாராநாதா திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளிலும் அவர் நமக்கு கொடுக்கும் வேத வார்த்தை, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சங்கீதக்காரர் தாவீது ராஜா என்ற அதிகாலை வேளையிலே நம்மை பார்த்து கூறுகிறார். மகனே, கர்த்தர் மிகவும் நல்லவர். மகளே, அவரை நாம் ருசித்து பார்க்க வேண்டும் என்று அதிகாலை வேளையிலே சங்கீதக்காரர் தாவீது ராஜா கூறுகிறார். நாம் அயல் நாடுகளில் அநேக சபைகளிலே பல நாட்டிலிருந்து ஆராதனையில் கலந்து கொள்வது உண்டு. அப்படிப்பட்ட சபை கூடுகையில் ஒரு நாளில் ஒரு நாட்டின் உணவு வகைகளை பகிர்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்வதும் உண்டு. இப்படியாக அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் போது நமது நாட்டின் உணவை உட்கொண்டு பாருங்கள், அது எத்தனை ருசியானது என்று கூறிக்கொள்வார்கள். ஒவ்வொருவருக்கும் அவருடைய நாட்டின் உணவு ருசியாகவே தான் காணப்படும். ஆனால் தாவீது ராஜாவுக்கோ தன்னை நடத்தின கர்த்தர் ருசியாக காணப்பட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, எனவேதான் தான் ருசித்த கர்த்தரை மற்றவர்களும் ருசி பார்க்க வேண்டும் என கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று அதிகாலை வேளையிலே நம்மை பார்த்து அழைப்பு விடுக்கிறார். தாவீது ராஜா கர்த்தரை ருசி பார்த்தது எப்படி? தாவீதின் வாழ்க்கையில் பல பாடுகள் காணப்பட்டன. ராஜாவாக அபிஷேகம் பெற்றதிலிருந்து பிறரின் பொறாமை, எரிச்சல், கோபத்திற்கு கூட ஆளானார். பல தடவைகள் உயிர் தப்பி ஓடியிருந்தார். எதிராளிகளோடு போராட நேர்ந்தது. உணவின்றி தவித்த வேளைகள் ஏராளமாக காணப்பட்டன. குகைகளிலும் எதிரியின் நாடுகளிலும் ஒளிந்து வாழ நேர்ந்தது. தேவனுடைய பிள்ளைகளை பல இழப்புகளை சந்தித்தார். தன் சொந்த குடும்பத்தினராலும் தன் சொந்த மகனாலும் கூட அவர் பகைக்கப்பட்டார். இன்னும் அநேக துயரமான பாதைகளும் கூட கடந்து சென்றார் தாவீது. அப்போதெல்லாம் கர்த்தரை தவிர அவருடைய யாரும் இருக்கவில்லை. தாவீது தான் சந்தித்த எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டார். கர்த்தர் அவரை இக்கட்டுகள் அனைத்திலிருந்து அவரை விடுவித்தார். பிள்ளைகளை, கர்த்தரின் அன்பு, தயவு, இரக்கம், மன்னிப்பு போன்ற கர்த்தரின் சோபத்தை தன் வாழ்க்கையில் அனுபவித்தவர் தாவீது ராஜா. இவ்விதமாக தன் வாழ்வில் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்தவர் தான் நமது தாவீது ராஜா. தாவீது அனுபவித்தது போல் இல்லாவிட்டாலும் இன்று நமது வாழ்வில் பல்வேறுபட்ட பாடுகளும் பல்வேறு சோதனைகளும் பல்வேறு நெருக்கங்களும் நமது வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறது. இப்படிப்பட்ட வேளைகள் தான் நாம் தேவ அன்பை ருசி பார்க்கின்ற நேரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் கர்த்தரையே நோக்கி கூப்பிட பழகிக் கொள்வோம். என்ற பிள்ளைகளை, தாவீதின் ஜெபத்தை கேட்ட கர்த்தர் நமது ஜெபத்துக்கும் பதிலளிப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவர் பதிலளிக்கும் போதே கர்த்தருடைய அன்பை நாம் ருசி பார்க்கலாம். என்னுடைய பிள்ளைகளை, பயத்தின் மத்தியில் தேவன் நமக்கு நல்லவராக காணப்படுகிறார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். சிங்கத்தின் கரடியையும் கோலியாத்தையும் வீழ்த்திய தாவீதிற்கு பயப்படும்படியாக சூழ்நிலை வந்தது. ஆனால் தாவீது நான் கர்த்தரை தேடின போது அவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி என்னை சாட்சி கொடுக்கிறார். நம்மை இடுக்கன் மத்தியில் கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை என் இடுக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இடுக்கண்கள் பொல்லாத மனிதர்களாலும் சத்துருவினாலும் நமக்கு ஏற்படும் அனுபவமாகும். தாவீதின் வாழ்விலும் சத்துருவினால் உண்டான இடுக்கங்கள் அநேகமாய் காணப்பட்டன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது தன்னை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். இந்த இடத்தில் பலவானான தாவீது தேவனிடத்தில் தன்னை ஏழை என்று தாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். மற்றபடி கர்த்தர் வேறு எங்கெல்லாம் நல்லவராக காணப்படுகிறார். உபத்திரவங்களின் மத்தியிலே தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். உபத்திரவம் இல்லாத வாழ்க்கை என்பது இவ்வுலகில் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை, நமது வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான உபத்திரங்களை நாம் கடந்து செல்ல வேண்டிய கட்டாயம் உண்டு. எனவே தான் இயேசு கூறும்போது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். துன்பங்கள் மத்தியில் கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். தாவீது கர்த்தரே நம்பி வாழ்ந்தார். தேவன் தமது கரங்களில் எடுத்து உபயோகப்படுத்தியிருக்கிறார். பாத்திரமாக காணப்பட்டார் தாவீது. இந்த நாளிலும் நாமும் அந்த பாத்திரத்திற்கு தகுதியுள்ளவர்களாக காணப்படுகிறோமா? ஜெபிப்போம். பிதாவை, நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். உமது அன்பை ருசிக்கும்படி இக்கட்டிலும் நீரே என்னை வழி நடத்தும். ஆமேன், ஆமேன். ஆம் என்னுடைய பிள்ளைகளை, இன்றைய நாளிலும் அவரை நாம் ருசி பார்த்து அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.